Hello viewers, welcome to AK Info in Tamil. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். அதாவது ஒரு ஆண்டுக்கு கடைசி மந்த்ல 2 மந்த்துகளோ இல்ல அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்களோ 3 மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு புதுப்பிக்கக்கூடிய சான்றிதழ். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பென்ஷன் வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு இது பொருந்தும். இது என்ன ஸ்கீம்ல வரும் பாத்தீங்கன்னா ஜீவன் பரமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் கீழே லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் நம்ம வருஷத்தோறும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும், ரினியூவல் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். சோ அது ரினியூவல் எப்படி பண்றது, ஆஃப்லைன்ல எப்படி பண்றது, ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிரீன் ரெக்கார்டு நான் கடைசியில கொடுத்துருக்கேன் எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. முன்னால போன வருடங்களுக்கு இப்போ ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்கிரேட்னு சொல்லிட்டு அந்த வீடியோல லைவா ரெக்கார்ட் பண்ணி அந்த லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கடைசியில சொல்லியிருக்கேன். இந்த அப்டேட்டை கேட்டுட்டு அங்க போங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியும். நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. சோ இப்போ என்ன அப்டேட்னு சொல்லி நம்ம பாக்கிறதுக்கு முன்னால பேங்க்ல எந்த பேங்க்ல நமக்கு அந்த பென்ஷன் வருதோ அந்த பேங்க்ல என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த சர்டிபிகேட் போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பேங்க்குக்கு போக முடியாது, கூட்டமா இருக்குதுன்னா ஆன்லைன்லயே நம்ம பண்ணிக்கலாம். ஆன்லைன் பண்றதுல நம்ம ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி நம்ம கடைசியா நம்ம வீடியோ லிங்க் பண்ணிருக்கோம். நீங்க கடைசியா நீங்க கருதி கூட பாத்துக்கலாம். சோ இந்த அப்டேட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருடங்கள்ல ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் போதும், நமக்கு என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்டிபிகேட் வந்துடும். இப்போ பார்ட்டி நேர்ல போயிட்டு அவங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ரியலா இருக்க மாதிரி கேப்சர் பண்ணணும். சோ இந்த கேப்சர் பண்றா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? சோ அந்த ஜீவன் பரவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம ஆன்லைன்ல பண்றாங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட் ரெக்வயர்மெண்ட் நமக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா ஆதார் ஒரிஜினல் கொண்டு போங்க கையில, இல்ல ஜெராக்ஸ் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க நேர்ல போகணும். இந்த 3 தான் மஸ்ட். போனுக்கு ஒரு ஓடிபி வரும், ஆதார் நம்பரை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சா உங்களுடைய பேங்க் டீட்டெயிலுமே கொண்டு போங்க. சரிங்களா? ஒரு சில கடையில கேட்பாங்க, பேங்க் டீட்டெயிலுமே கொண்டு போங்க. சோ இந்த 4 டீட்டெயில் நீங்க 4 இதை நீங்க கொண்டு போயிட்டு ஒரு 4 பஸ் நீங்க போனீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணும்போது நீங்க என்னென்ன இப்ப அப்ளை பண்ணக்கூடிய சர்வீஸ் சென்டர்ல ஆன்லைன்ல நீங்க இருக்கீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு நீடுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் பரமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்குது. நீங்க மொபைல்லயே பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் நீங்க நெட்ல ஆன்லைன்ல போட்டா கூட நீங்க மொபைல்லயே எடுத்துக்கலாம், இல்லைன்னா லேப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜீவன் பரமாங்கக்கூடிய ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். கூடுதலா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் ஸ்கேனர் இருக்கணும். சரிங்களா? அது எந்த டிவைஸ்னாலும் இருக்கணும். அதுக்கான ஒரு ஆப்பை நீங்க பர்ஃபெக்டா வச்சுக்கணும். 3வது ஆதார் ஆர்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆர்டி ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கான ஒரு ஆப். எல்லாமே நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். சரிங்களா? உங்களுக்கு இமேஜா காட்டுறேன். ஸோ இந்த ஆப் மஸ்ட். இந்த 3 ஆப் இருக்கும்போது டிவைஸ்க்கான ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ், அதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆப், ஜீவன் பரமா ஆப், இந்த 3 ஆப் மூலமா நீங்க ரினியூவல் பண்ணிக்கலாம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா போன வருஷம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் போதும், இந்த வருஷம் ஃபேஸை ஆத்தென்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கேப்சருக்கான ப்ராசஸ் கூடுதலா இருக்கும். சோ இதான் ப்ராசஸ். இப்போ நம்ம இதுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் நம்ம ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வழியில பார்ப்போம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நீங்கள் இந்த 2 வகையான ஆப் வேணும். ஒன்று ஆதார் ஆர்டி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆப்பும், அதுக்கப்புறம் ஜீவன் பரமன் வெப்சைட்டில் போனாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போனாலும் சரி, ஜீவன் பரமனுடைய அந்த ஆப் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெப்சைட்டில் வராந்தால் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்கான கூடுதல் டீட்டெயில் நம்ம வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜீவன் பரமான ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதா கண்டிப்பாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஐடி ஒன்று கேட்கும். சரிங்களா? இந்த ஆப்ரேட்டர் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஆப்ரேட்டர் ஐடிக்கான இதை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஓடிபிலாம் முதல்ல அந்த அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது உங்களுடைய ஆதாருக்கான, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ரேட்டராக இருக்கீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்காக இது கேட்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டர் நேம் உங்கள் கடை நேம் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் நேம் பர்சனல் நேம் கொடுத்துக்கலாம். எதுனாலும் ஓகே தான். சரிங்களா? இதுதான் கொடுக்கன்னு கிடையாது. பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, நேமாக இருக்கட்டும் எதுனாலுமே. சரிங்களா? ஸோ அடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கான இது கொடுக்குற மாதிரி இருக்கும். முன்னாலே சொன்ன மாதிரி ஆதாருக்கான அந்த ஆப்பையுமே நீங்கள் முன்னாலே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும்.
அப்படின்னா தான் இது கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ உங்களோட ஃபேஸை நீங்கள் கண்ணாடி எதுவும் போட்டுருக்கக்கூடாது, கண்ணாடி கலத்திக்கோங்க. ஸோ கேப்சர் பண்ணுறது கண் சிமிட்டினாலே போதும், கேப்சர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலில் தான் வந்து மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய டீட்டெயிலை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா. ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது உங்களுடைய டீட்டெயில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் தான் வந்து உங்களுடைய இப்போ கேண்டிடேட் யார் வராங்களோ அவங்களுடைய ஆதார், அவங்களுடைய மொபைல் நம்பரு, அதுக்கான டீட்டெயில் நீங்கள் கொடுத்து அவங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஜீவன் பவனுக்குள்ளே ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய கேண்டிடேட்டோடைய ஃபோன் நம்பரு, அவங்களுக்கு ஒரு ஓடிபிலாம் வரும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். சப்மிட் பண்ணி ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே கேட்காது சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி மட்டும் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோடைய ஒரு சில டிவைஸ் நேரங்களில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் கேட்கும், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேட்கும், ரெண்டுமே கேட்கும். ஒரு சில நேரங்களில் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனே போதும். இப்போ இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபிங்கர் வந்து உளமாட்டிருக்குல்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த ஃபேஸை வந்து கொடுத்துருந்தேன்னா கரெக்டாக வரும்ல. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, டீட்டெயில் பேங்க் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. டேட்டா கரெக்டாக இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதில் 2 அக்ரி கொடுக்கணும். 2 அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமரோடைய டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி வரும். ஸோ எல்லாமே அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய அந்த டீட்டெயிலில் வந்து அதாவது கஸ்டமருடைய ஃபேஸை வந்து இது பண்ணுற மாதிரி வரும். இது லேப்னால் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனர், அந்த கேம்லாம் வேணும், வெப் கேம்லாம் வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் பண்ணுவோம். ஆனால் மொபைல்னால் ஈஸியாகவே இருக்கும். ஸ்கேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆதாருடைய இதாக ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா மறுபடியும் உங்களுடைய கஸ்டமருடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. கஸ்டமருடைய இது பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கான அந்த நம்பர் வந்துடும். இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நெட்டில் போய் தான் எடுக்கிற மாதிரி வரும் சரிங்களா. இந்த ஆப்பில் எடுக்கிற மாதிரி வராது, நெட்டில் போய் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அது இந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஜீவன் பர்மான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஒரு ஐடி வந்திருக்கும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் ஜீவன் பவன் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அதிலே லாகின் ஐடின்னு மேலே ஒரு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. பர்மனன்ட் லாகின் ஐடின்னு ஒரு இது இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சா, அதுக்கப்புறம் ஓடிபி. இது நீங்கள் முதல்ல ஒரு நம்பர் கொடுத்துப்பீங்களா, அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும், டிஃபால்ட்டாகவே போயிடும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதே நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கேட்கும். கேப்சா வந்து நீங்கள் கேப்சா கொடுத்தோன்னா நீங்கள் எந்த நம்பருக்கு இது பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும், டிஃபால்ட்டாகவே சென்ட் ஆகும். ஸோ அந்த நம்பர் ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். நம்ம முதல்ல பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணுறது வெப்சைட்டில் தான் பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் எந்த நம்பர் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் கிளிக் மேலே வந்து கிளிக் ஒரு டவுன்லோட் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நார்மலாக கொடுத்துக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.